அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, இது ரெண்டுத்துக்குமான யூஸ் கேஸ் என்ன, இது எங்கெல்லாம் பயன்படுது, இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது, ஏன் இன்னைக்கான காலகட்டத்தில் ஐடிக்குள்ள இருக்கிறவன் இந்த ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்ற டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்ன. ஸோ ரெண்டுத்துக்குமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் பை ஃபீச்சரா இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன, ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன, சினாரியோஸ் என்ன மாதிரியான சினாரியோட எது மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸோ ஒரு சின்ன சம்மரியும் ஒரு குவிக் கம்பேரிசன் டேபிள் பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அதுக்கப்புறம் இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, கண்டிப்பா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸோ வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி? மைக்ரோசாஃப்டால 1999 உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சர்வர் தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த ஆன் ப்ரமைசஸ்ல நம்ம வச்சிருக்கிற சர்வருக்கு ஒரு மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மேனேஜரா இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறது தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இதை எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் அக்கௌண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும், கம்ப்யூட்டர்ஸ், குரூப்ஸ், பாலிசிஸ், இது எல்லாமே பண்ணும். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கும், நிறைய டிவைசஸ் இருக்கும், நிறைய குரூப்பா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் வேணும் இல்லையா? ஸோ அந்த மேனேஜரா வேலை பார்க்கறது தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி விண்டோஸ் சர்வர் அப்படின்ற ஓஎஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விண்டோஸ் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சர்வர் லைசன்ஸ்டு பேஸ்ல நம்ம போவோம். அந்த சர்வர் ஓஎஸ்க்கான காசை கொடுத்துட்டோம்னா இந்த சர்வரை நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஈஸியா நம்ம மேல சொன்ன யூசர் அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், குரூப்ஸ், பாலிசிஸ், இது எல்லாத்தையுமே நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்காக கெரிப்ரோஸ், எல்டிஏபி புரோட்டோகால், என்டிஎல்எம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ கார்ட்லயும் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் அப்போ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி என்னடா? 2013 மைக்ரோசாஃப்டால உருவாக்கப்பட்ட ஒரு கிளவுட் பேஸ்டு ஐடென்டிட்டி சர்வீஸ் தான் இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. இன்ஃபேக்ட் ஆக்டிவ் டைரக்டரி என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியால பண்ண முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி ஒரு கிளவுட் பேஸ்டு ஐடென்டிட்டி சர்வீஸ், இதுவே ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது ஒரு ஆன் ப்ரமைஸ் ஐடென்டிட்டி சர்வீஸ். இதுல என்ன விஷயம்னா, நீங்க கிளவுட்ல அஷூர்க்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு தேதிக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. அதாவது அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட இன்னொரு பேர். இதுவே நீங்க லோக்கல் ஆன் ப்ரமைசஸ்ல வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி மட்டும் ஒர்க் ஆகும். சோ ஆஃபீஸ் 365 யூசர்ஸ், அதாவது நம்ம கிளவுட் பேஸ்ல ஒரு யூசரை கிரியேட் பண்ணா இது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்டெக் அகாடமி அப்படின்ற ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோ அந்த கம்பெனி கீழே நான் ஒரு 10 யூசரை கிரியேட் பண்றேன்னா அந்த 10 யூசருமே பாத்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில இருப்பாங்க, ஆஃபீஸ் 365 இருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஆஃபீஸ் 365 ஆக்சஸ் வேணுமா கொடுத்துரு, சாஸ் அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் வேணுமா கொடுத்துரு. சோ கிளவுட் சர்வீஸ்ல அஷூர் விர்ச்சுவல் மிஷின், எஸ்கியூஎல், இந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த இடத்துல அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்துடும். உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா, நீங்க அஷூரை யூஸ் பண்ணி, அஷூர் போர்ட்டலை யூஸ் பண்ணி, அஷூரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லா இடத்துலயுமே இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது உள்ள வந்துருது. சோ இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பெனிஃபிட், எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்ஓ, அதாவது சிங்கிள் சைன் ஆன். நீங்க ஒரு சைன் இன் லாகினை வச்சுக்கிட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே லைசன்ஸை கொடுக்கறது, ரிவோக் பண்றது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களால ரொம்ப ஈஸியா வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளேயும் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியும். ஆனா அந்த நெட்வொர்க்குள்ள நம்ம இருந்தாகணும். ஆனா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள நம்ம இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருந்தா போதும். அது கேட்கிற சினாரியோஸ் நம்ம கிளவுட் பேஸ்ல நம்மளால கொடுத்துக்க முடியும். கண்டிஷனல் ஆக்சஸ், நம்ம ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை கொடுத்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயங்களுக்காக இந்த மாதிரியான ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்றோம் அப்படின்னா, சோ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில இதுவுமே பாசிபிள் தான். சோ இப்போ நான் வந்து ஒரு டேபிளை காமிச்சிருக்கேன். இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபீச்சர் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பண்ண போகுது, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம். சோ
ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் ப்ரமிசஸ்ல, இதுவே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரின்றது ஒரு கிளவுட் பேஸ்டு ஐடென்டிட்டி சொல்யூஷன். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம லோக்கலா ஒரு நெட்வொர்க்குள்ள கனெக்ட் ஆகிருந்தா மட்டும்தான் ஆக்டிவ் டைரக்டரியில நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில கிளவுட் யூசர்ஸ், ஆஃபீஸ் 365 யூசர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் நம்ம அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட லோக்கல் ஆக்டிவ் டைரக்டரி கனெக்ட் பண்ணா, ஸோ ஆன் ப்ரமிசஸ்ல நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில ஒரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா, ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல் எழுதினோம்னா, ஸோ ஆக்டிவ் டைரக்டரி ஒன்னே போதும், நம்ம அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் ஃபிளட்ஜா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூசர்ஸையும் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வேணா கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில இருக்கிற என்டையர் விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ ஒரு டிவைஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, சோ ஆக்டிவ் டைரக்டரியில நம்ம webtechacademy.com அப்படின்ற ஒரு டொமைன் இருக்குன்னா, அந்த டொமைனை வந்து அந்த சர்வரை நம்ம ஒரு டாப் லெவல் டொமைனா வச்சிருப்போம். சோ இந்த டாப் லெவல் டொமைனுக்கு கீழே தான் ஒரு பிசியோ, ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு லேப்டாப்போ இருக்கணும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷியோரா அந்த டொமைனோட கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த ஆக்டிவ் டைரக்டரி அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருக்கும், அந்த ஆக்டிவ் டைரக்டரியோட அந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா தேவையில்லை. இதுவே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சோ நம்ம கிளவுட் பேஸ்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்மளால ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அண்ட் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது இந்த கெரிப்ரோஸ், NTLM, LDAP, ஸோ இது 3 புரோட்டோகாலும் பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் ஆகுது. இதுவே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா OpenID Connect, SAML, authentication, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஆத்தென்டிகேஷனுக்குமே பர்டிகுலரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ குரூப் பாலிசியை வந்து ஆக்டிவ் டைரக்டரியில நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் இன் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் நோ குரூப் பாலிசிஸ் இன் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஏன்னா நம்ம இன்டியூன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்டியூன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பாலிசிஸ் எல்லாமே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில போட மாட்டோம், இன்டியூன்ல தான் போடுவோம். ஆனா நம்ம குரூப் பாலிசியை வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஒரு லோக்கலா ஒரு சர்வரை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில குரூப் பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இன்டர்வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ சிங்கிள் சைன் அண்ட் சப்போர்ட் இருக்கா? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஆனா ஆக்டிவ் டைரக்டரி அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த லோக்கல் நெட்வொர்க் உள்ள பாத்தீங்கன்னா நம்மளால சிங்கிள் சைன் ஆன் பண்ணிக்க முடியும். ஆனா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில நீங்க எங்க இருந்தாலும் எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வேணாலும், அதாவது இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன் இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா அஜூர் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ண ஒரு அஜூரோட போர்ட்டல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலயும் இருந்தும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிங்கிள் சைன் ஆன் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட ஒரு பியூட்டியே என்னன்னா நம்ம ஒரு சிங்கிள் சைனான யூஸ் பண்ணி தான் லாகின் பண்றது. ஸோ நீங்க எந்த சர்வீஸ்ல லாகின் பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்த சிங்கிள் சைனானோட அந்த மைக்ரோசாஃப்டோட பேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால லாகினே பண்ண முடியும். அதனால நீங்க எங்க இருந்தாலுமே உங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது நம்ம லோக்கலா ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆக்டிவ் டைரக்டரியை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தா போதும். ஸோ இன்டர்நெட்ல அது கேட்கிற கிரெடென்ஷியல்ஸை கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களால எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் ப்ரமிசஸோட ஆப் கூட மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியில கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆனா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட நம்ம டீம்ஸ், ஷேர் பாயிண்ட் மாதிரியான ஒரு கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்மளால இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்துல நம்ம ஆன் ப்ரமிஸ் அப்ளிகேஷனை அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியோட கனெக்ட் பண்ணி ஸோ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய லோக்கல் அப்ளிகேஷனையுமே நம்மளால அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில இன்டகிரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியுமா? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியிலும் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம், அது மாதிரி அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியிலும் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க வந்து நம்மளால மேனுவலா தான் ஆக்டிவ் டைரக்டரி டூல்ஸ் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இதுவே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் கொடுத்துருவாங்க. அந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலை யூஸ் பண்ணி நம்மளால தாராளமா பண்ணிக்க முடியும். ஸோ காஸ்ட் அப்படின்னு வந்தோம்னா ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில விண்டோஸோட சர்வர் லைசன்ஸ் எப்படியோ அந்த லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10,000 ரூபாய் அந்த லைசன்ஸோட காஸ்ட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணனாலும் அந்த 10,000 ரூபாய் நம்ம பே பண்ணி ஆகணும். ஆனா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி எத்தனை யூசருக்கு நம்ம எத்தனை நாளைக்கு எவ்வளவு நேரத்துக்கு யூஸ் பண்றோமோ பே அஸ் யூ கோ மாடல்ல நம்மளால தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட யூஸ் கேஸ் பார்த்தா
ஸோ ஒரு ட்ரெடிஷனலான ஆஃபீஸ் நெட்வொர்க் இருக்கு, லேனோட இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு பெஸ்ட் ஃபிட் எதுவா இருக்குன்னா ஆக்டிவ் டைரக்டரி இருக்கும். இதுவே நம்ம வீட்டில இருந்து ஆஃபீஸ் 365 யூசர்ஸ் இல்ல வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூசர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விபிஎனுமே தேவைப்படாது. ஆனா ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பிரைவேட்டா ஒரு விபிஎன் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஆக்டிவ் டைரக்டரியோட கான்டாக்டே பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இதுவே ஒரு ஹைபிரிடா இருக்கு, ஆபீஸ்லயே வேலை பார்க்கணும், கிளவுட் ஆப்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ நம்ம லோக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நம்ம அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியை வச்சுக்கிட்டு நம்ம லோக்கல் ஆபீஸ் செட்டப்பை கிரியேட் பண்ணாலும் சரி. சோ ஒரு ஹைபிரிடா வேணும்னா நம்மளுமே இந்த பெஸ்ட் ஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிடா தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். சோ ஃபுல்லா கிளவுட் கம்பெனி, நோ லோக்கல் சர்வீஸ். கீழே வந்து எனக்கு ஒரு சர்வர் கூட இல்ல, ஆனா வந்து நான் எல்லா விஷயத்தையுமே நான் ஆன்லைன்லயே வாங்கிக்கிறேன், கிளவுட்லயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா பெஸ்ட் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியா தான் இருக்கும். சோ நீங்க தாராளமா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியா யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா நம்ம சம்மரியா பார்க்கணும் அப்படின்னா சோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆக்டிவ் டைரக்டரி ஆன் ப்ரொமிசஸ்க்குள்ள வருது, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி கிளவுட் பேஸ்ட் வருது. டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவே அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்னு எடுத்துக்கிட்டா சோ லிமிட்டடா தான் இருக்கும், ஆனா வந்து இன்டியூன் அப்படின்ற அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப் சென்ட்ரல் மாதிரியான தேர்ட் பார்ட்டி, அதாவது இப்போ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டியூன் ரெண்டுமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட், டெஸ்க்டாப் சென்ட்ரல் அப்படின்றது ஜோகோடைய ப்ராடக்ட். இந்த மாதிரி நிறைய டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி பெஸ்ட் ஃபிட்னா அது இன்டியூன் தான். சோ இன்டர்னல் நெட்வொர்க் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நம்ம லோக்கலா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதுல ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி அதுல யூசர்ஸையும் கம்ப்யூட்டர்ஸையும் மேனேஜ் பண்றது. இதுவே அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி எடுத்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ், கிளவுட்ல என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி லிமிட்டடா தான் இருக்கும். ஏன்னா பழைய சர்வர் அது எல்லாமே லோக்கலுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி நம்ம அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ சிங்கிள் சைன் ஆன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், கண்டிஷனல் ஆக்சஸ், சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி லாகின் ஆகக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி ஆக்டிவ் டைரக்டரி ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எங்கன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் என்விரான்மெண்ட்ல ஒரு சர்வரை கொண்டு வரும். ஒரு சர்வர் நீங்களா பில்ட் பண்றீங்க, ஒரு ஆன் ப்ரமிஸ் சர்வர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்க முடியாது, பட் ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் பண்ணும். ஸோ இதுவே கிளவுட் பேஸ்டு ஒரு கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணணும், இல்ல வந்து நான் இப்பதான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு பெஸ்ட் ஃபிட் யாருன்னு பாத்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. சோ ரெண்டுமே எனக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியும் ஆக்டிவ் டைரக்டரி ரெண்டுமே நமக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா சோ நிறைய கம்பெனிஸ் வந்து ஹைபிரிடா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பெரிய பெரிய கம்பெனில ஆன் ப்ரமிஸ் சர்வரும் இருக்கும், அதே நேரத்துல கிளவுட் பேஸ்டு சிங்க்ரனைசேஷனும் இருக்கும். சோ இந்த மாதிரியான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தேவைப்படும். பட் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு 100-200 பேருக்குள்ள ஒர்க் பண்ற கம்பெனிஸ்க்கு இல்ல எனக்கு சர்வர் வேணாம் அப்படின்ற சினாரியோ இருக்கு அப்படின்னா ஷியோரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி போதுமானது. சோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா சிம்பிளா ஒரு ஆன் ப்ரமிஸ் லெகாசி, அதாவது பழைய காலத்து ஐடி. அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா சோ இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் தென் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கும் ஆக்டிவ் டைரக்டரிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, புரியல அப்படின்னா நீங்க டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் புரியல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்ற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி பத்தி ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.